தலைப்பு: வீண் பழி போடாதே. இன்று ஒரு ஊரில் ஒரு அரசன் ஒரு புலவருக்கு விருந்தளித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது வானில் கழுகு ஒன்று பாம்பை தன் கால்களில் பற்றி கொண்டு அவ்வழியே பறந்து சென்றது. பாம்பின் வாயிலிருந்து ஒரு துளி விஷம் அந்த அரசன் வைத்திருந்த உணவு பாத்திரத்தில் விழுந்து விட்டது. அதனை அறியாமல் அரசன் அந்த உணவை புலவருக்கு அளிக்க, அதை உண்ட மறுகணமே அவர் இறந்து போகிறார். அரசர் இதை கண்டு துடித்துப் போகிறார். புலவரின் மரணம் அவரை வேதனையில் ஆழ்த்துகிறது. இந்நிகழ்வையெல்லாம் ஆகாயத்தின் மேலிருந்து பார்த்து கொண்டிருந்தார் கர்மாக்களுக்கெல்லாம் வினைப்பயன்களை நிர்ணயிக்கும் சித்திரகுப்தர். அவருக்கு இக்கர்ம வினைப்பயனை யாருக்கு கொடுப்பது என்று குழப்பமாகிவிட்டது. கழுகிற்கா, பாம்பிற்கா, அல்லது அரசனுக்கா? கழுகு பாம்பை தூக்கி கொண்டு சென்றது, அதன் தவறில்லை. விஷம் இறந்து போன பாம்பின் வாயிலிருந்து விழுந்தது, அது பாம்பின் குற்றமும் இல்லை. அரசனுக்கோ உணவில் பாம்பின் விஷம் கலந்தது தெரியவே தெரியாது. அது அவனை அறியாமல் நடந்த ஒரு செயல். எனவே யாருக்கு இந்த பாவம் போய் சேரும் என்று சித்திரகுப்தருக்கே முடிவெடுக்க முடியவில்லை. இதை பற்றி யமதர்மரிடமே கேட்போம் என்று தன் குழப்பத்தை அவரிடம் கூறினார் சித்திரகுப்தர். சித்திரகுப்தர் கூறியதை கேட்ட யமதர்மர் சற்று நேரம் சிந்தித்துவிட்டு, இதற்கான விடை உனக்கு விரைவில் கிடைக்கும், அதுவரை பொறுமையாக காத்திரு என்றார். ஒரு சில நாட்கள் கழித்து மற்றொரு புலவர் அரசனின் உதவியை நாடி, அவர் அரண்மனைக்கு வழி தெரியாமல் சாலையோரம் வியாபாரம் செய்து கொண்டிருந்த ஒரு பெண்மணியிடம் வழி கேட்டார். அப்பெண்மணியும் அவருக்கு சரியான பாதையை கூறிவிட்டு, அந்த அரசன் ஒரு இரக்கமற்ற கொடியவன், புலவர்களையெல்லாம் கொல்பவன், அவனிடம் சற்று எச்சரிக்கையாகவே இருங்கள் என்று கூறினாள். இவ்வாறு அவள் கூறி முடித்ததும் அடுத்த நொடி சித்திரகுப்தருக்கு தெளிவு பிறந்துவிட்டது. புலவரை கொன்ற கர்மாவின் வினைப்பயன் முழுவதும் இந்த பெண்மணிக்கே சேரும் என்று முடிவெடுத்தார். எவ்வாறு அவர் அப்படி முடிவெடுத்தார்? ஏனெனில் நாம் மற்றவர்கள் மீது வீண்பழி சுமத்தும் பொழுது அந்த பாவம் அனைத்தும் பழி சுமத்தும் நம்மையே வந்து சேருகின்றன. எந்த ஒரு விஷயத்தையும் திரித்து பொய் சொல்லி மற்றவர்கள் மீது பழி சுமத்தும் ஒவ்வொருவரும் அதற்கான வினைப்பயனை அனுபவித்தே தீர வேண்டும் என்பது நியதி. ஆகவே பிறர் மீது அபாண்டமாக பழி சுமத்துவதை தவிர்ப்போம். தேவையற்று பிறரது பாவங்களை நாம் சுமக்காதிருப்போம். என் குரலோடு இதுவரை பயணித்தமைக்கு மிக்க நன்றி.